வா உட்காரு. என்னாச்சு கங்கா? என்னன்னு தெரியல பாட்டி. திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. நல்லா உட்காருங்கக்கா. நல்லா ரிலாக்ஸா இருங்க. அக்கா பிபி 70 தான்க்கா இருக்கு. அதான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இவ எங்க ஒழுங்கா சாப்பிடுறா? தட்டுல வைக்கிறதுல பாதி சாப்பாட்ட கூட முடிக்கிறது இல்ல. ஏதாவது பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே உடம்ப கெடுத்துக்கிறா. கங்கா நீ வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். பிபி கொஞ்சம் லோவா இருக்கு. மோர்ல உப்பு போட்டு குடிச்சா உடனே பிபி நார்மல் ஆயிடும். நான் கொண்டு வரேன். அப்படி சாப்பிட்டா பிபி நார்மல் ஆயிடுமா? உடனே சரியாயிடும். சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். பாட்டி, நான் உங்களுக்கு போய் மோர் எடுத்து வந்துடுறேன். போ சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. பாத்துக்கோங்க. ஏமா கங்கா, வீடுனா பிரச்சனை இருக்கதானே செய்யும். அதுக்காக இப்படி சாப்பிடாமலையா இருக்கிறது? மாசமா வேற இருக்க. எல்லாரையும் விட உனக்கு தானே உன் மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கணும்ல. இந்த மாதிரி நேரத்துல குமரன் ஒண்ணு விட்டு போனதுல எனக்கு விருப்பம் இல்லதாமா. விஜய பாரு, காவிரி நல்லா கவனிச்சுக்கிறான். குமரன் இங்க இருந்திருந்தா அவரும் உன்னை எப்படி தாங்கியிருப்பாரு? இதை விட முக்கியமா அப்படி என்னதான் வேலையும்